ஒரு சிவில் வழக்குல 2 பேர் அண்ணன் தம்பி அடிபட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த சிஎம் செல்ல பெட்டிஷன்ல வந்து இவர்கள் என்ன பண்றாங்க, சம்மன் கொடுக்குறாங்க. சம்மன் சர்வ் பண்ணி அங்க போறோம். நான் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. கிளைண்ட் முன்னாடி போறாங்க. முன்னாடி போன உடனே கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்றாங்க, சார் எழுதி கேட்கறாங்க, கையெழுத்து கேட்கறாங்கன்னு. நான் இங்க இருந்து சம்பவ இடத்துக்கு போறேன். சம்பவ இடத்துக்கு போன உடனே அதுல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, 2 தரப்பையும் அழைத்து விசாரணை செய்ததாகவும் விசாரணையில் சமாதானமாக செல்வதாகவும் மேல் நடவடிக்கை வேண்டான்னு சொல்லி எழுதி கேட்கறாங்க. அதுல கையெழுத்து போட சொல்றாங்க. நான் போய் கேட்கறேன், சார் சம்மன் சர்வ் பண்ணீங்க, 2 பக்கம் தானே பார்ட்டி வரணும், ஏன் ஒரு தரப்பை மட்டும் விசாரிச்சு 2 தரப்பு வந்த மாதிரி எழுதி வாங்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சில இதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அப்படி கண்டுக்காம போக முடியாதுங்க, நீங்க ஏன் இது மாதிரி தவறு பண்றீங்க, தவறு பண்ணாதீங்கன்னு நான் கேட்கும் போது, நீ எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்க, முதல்ல எந்திரிச்சு வெளியே போ அப்படிங்கிறாரு.